Hello students. The next question of our programming interview questions. Please explain software testing. Why do we need it? So software testing, which is an important aspect of any software development life cycle model. ஒரு software நீ develop பண்ணும் பொழுது we can use some of the software testing model like traditional waterfall model or modern rapid application development model. இதெல்லாம் நம்ம சாஃப்ட்வேர் என்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற சம் ஆஃப் த மாடல். இது நீங்கள் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங்கில் இந்த கரண்ட் செமஸ்டரில் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, either an application or a system software which was developed for a particular purpose. ஸோ அந்த பர்பஸ் இந்த சாஃப்ட்வேர் எதுக்காக நீ டெவலப் பண்ணுற அப்படிங்கிற பர்பஸ், அதுக்குள்ள கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். while testing the software, if it is not satisfied in the limit of the customer user, then உன்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூசருக்கு நீ யூ ஹாவ் டு கிவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர் அண்ட் தென் யூ ஹாவ் டு என்ஷூர் விச் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. உன்னோட யூசருக்கு தேவையான அத்தனை கன்ஸ்ட்ரைன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அண்ட் தென் இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், then you have to improve and enhance the software. ஸோ இதுக்காக தான் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணுறோம். The next question is, what do you mean by beta version of computer program? So beta version is nothing but the same. ஒரு சாஃப்ட்வேர் நீ டெவலப் பண்ணும் பொழுது நீ டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் உன்னோட யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, யூசர் நீடுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணோம்னா, அது ஒரு ஓப்பனாக ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைப்போ இல்லை ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை நிறைய சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா பெய்டு வெர்ஷனாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100 days 50 daysன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. எதுக்காக ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சாஃப்ட்வேர் நீ யூஸ் பண்ணும் பொழுது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, எவ்வளோ யூசர்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த யூசரோட ஃபீட்பேக் என்னென்ன இருக்குது. ஸோ டிபெண்டிங் அப்பான் தட் ஃபீட்பேக் தே வில் இம்ப்ரூவ் தேர் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் என்னென்னலாம் நியூவாக என்னென்னலாம் ஆட் பண்ணலாம், எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குது, இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நியூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு மெத்தடு தான். அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி சாஃப்ட்வேரை என்ஹான்ஸ் பண்ணிக்கிற மெத்தட் தான் பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீட்டா வெர்ஷனில் நீ உன்னோட ப்ரோக்ராம் உன்னோட சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா, ஆஃப்டர் தட் பீட்டா வெர்ஷன் ஒன்லி யூ கேன் ரிலீஸ் தட் சாஃப்ட்வேர் இன் தி மார்க்கெட். உன்னால் சேல் பண்ண முடியும், உன்னோட சாஃப்ட்வேரை சேல் பண்ண முடியும். The next thing is, can you explain the top-down design approach? So while designing a software, we can follow either a bottom-up approach or top-down design approach. The two methods. So top-down design approach in this methodology we are adopting for analyzing the software. While analyzing the software, if it is a complex problem, we have to divide the complex problem into simple task. அதாவது ஒரு ப்ராப்ளமை நீ ஒரு சாஃப்ட்வேர் நீ அனலைஸ் பண்ணுறன்னா, நீ அப்போ என்ன பண்ணுவ, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாடியூலாக இருக்கிற சாஃப்ட்வேரை சிம்பிள் மாடியூலாக டிவைட் பண்ணிவிட்டு சிம்பிள் மாடியூலை தனித்தனியாக அதை சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யூ சொல்யூஷன் ஃபார் த சிம்பிள் மாடியூல். ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கம்பைன் ஆல் தி சிம்பிள் மாடியூல் and make your complex module into a solvable model. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டாப் டவுன் டிசைன் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்? ஸோ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்ன? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், தென் இட் வில் கம் டு தி usage of the
that application is come to the user. ஸோ அப்போ உனக்கு அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை, ஸோ டார்கெட்டட் யாருக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிங்களோ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் your software is implemented, your program is implemented for a particular purpose. ஸோ அப்போ அந்த எண்ட் யூசர் யாருக்காக டிசைன் பண்ணமோ அந்த எண்ட் யூசர் என்ன பண்ணிட்டாங்க, உன்னோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த ப்ரோக்ராம் இஸ் implemented. ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், which is nothing but post the successful completion of software testing of a computer program, it needs to be installed and put into a operation on the targeted computers. This process of installing and setting up the computer program to be used by end user is termed as program implementation. The next one is, please explain program execution. program execution na enna? ஒரு கோடிங் எழுதுறதுக்கு அல்காரிதம் எழுதியாச்சு, and then program எழுதியாச்சு, அது கம்பைல் பண்ணியாச்சு, then you are executing. These are all the steps while developing your program or software. So program execution is the process of carrying out instructions into the program by the computer. ஸோ while executing, நீ ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னால் it has to be loaded into the memory here memory நம்ம மென்ஷன் பண்ணுறது நம்மளுக்கு RAM. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நீ எக்ஸிக்யூட் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் you are writing your exam means you have to study the whole portion, whatever the test portion, whatever the exam portion, you have to study, understand and kept it in your mind, then only you can write your exams. உன்னோட எக்ஸாமுக்கு வர கொஷினை உன்னோட மைண்ட் என்ன பண்ணும், மெமரி என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை என்ன பண்ணும், அதுக்குரிய அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது உன்னோட கோடு எங்கே ஆகும், உன்னோட மெமரியில், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் மெமரியில் லோட் ஆகி ப்ராசஸர் உன்னோட கோடு வந்து ப்ராசஸ் பண்ணி தென் த desired output will be displayed in the monitor. இதுதான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். Next, what is a compiler? So compiler is nothing but a software which is a program, system software னு கூட சொல்லலாம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஹை லெவல் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேரை கம்பைலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் டிரான்ஸ்லேட் இன் அதர் வே யூ கேன் சே தட் இட் டிரான்ஸ்லேட் த சோர்ஸ் கோட் இன்டு ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சோர்ஸ் கோடுங்கிறது தான் நீ ஹை லெவல் லாங்குவேஜ், உன்னோட சி ப்ரோக்ராமையோ ஜாவா ப்ரோக்ராமையோ தான் நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ், தட் இஸ் நத்திங் பட் த எக்ஸிக்யூட்டபிள் லாங்குவேஜ், அதுதான் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோம். ஸோ இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் நம்ம கம்பைலர் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் இஸ் டீபக்கிங். ஸோ டீபக்கிங் இஸ் நத்திங் பட் ஃபைண்டிங் தி எரர். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை டெஸ்ட் பண்ணும் பொழுது அதில் என்னென்ன டைப் ஆஃப் எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டீபக் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கரெக்டிங் தி எரர், ஃபைண்ட் அவுட் தி எரர் அண்ட் கரெக்டிங் தி எரர். The next question is, why do adding comments to code is highly recommended? Here comment line அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சியில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஸ்டார் வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் அண்ட் எண்டில் வந்து ஸ்டார் ஸ்லாஷ்னு போடுவீங்க. அதர்வைஸ் வெறும் டபுள் ஸ்லாஷ் போடுவீங்க. வெறும் டபுள் ஸ்லாஷ்னால் சிங்கிள் லைன் கமெண்ட், ஸ்லாஷ் ஸ்டார் போட்டிங்கன்னா மல்டி லைன் கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட் லைனுங்கிறது வந்து நீங்கள் ஒரு கோடிங் எழுதுகிறப்ப நிறைய நம்ம எழுதணும். Why it is recommended means, if some other person is viewing a coding means, ஒரு கோடு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் பொழுது அவங்க என்ன எழுதியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கமெண்ட் லைனில் நம்ம எழுதியிருக்க கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் the comment line is recommended, highly recommended.